பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு வசனம் வாசித்தேன். எப்படின்னா சங்கீதம் 104 15வது வசனம் பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஸோ இது நான் அப்படியே மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு ரெவலேஷன். எப்படின்னா மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறதில்ல, திராட்சை ரசம் நம்ம ரெகுலராக நம்ம மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன்ஸோட மத்தியில் திராட்சை ரசம் டெய்லி கன்சியூம் பண்ணுற பழக்கம் இல்லை. ஸோ இதை யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஒரு தாட் ஆவியானவர் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டோடைய ரத்தம் சரீரம் அப்படின்னு சொல்லி இந்த திராட்சை ரசத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பானம் பண்ணுறோம். அப்போது திருவிருந்த குறித்து இந்த இடத்துல நான் உணர்த்தப்பட்டேன். அவருடைய அந்த ஐக்கியத்துக்குள்ளே வரும் பொழுது, அவரோட ஃபெலோஷிப்புக்குள்ளே வரும் பொழுது, ஆண்டவரோடு ஐக்கியப்படும் பொழுது நமக்கு மகிழ்ச்சிங்கிறது தானாக கிடைக்கும். சரிங்களா? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு அவரிடத்துல பங்கு இருக்குன்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலச்சிருக்கும் பொழுது நம்மளை மகிழ்ச்சியாக்குறாரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் எண்ணெய்க்கு அடையாளம். ஆவிக்குள்ளே நிரம்பி இருக்க ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறார், நம்முடைய சாயலை மாற்றுறார். ஆவியினால் நம்ம நடத்தப்படும் பொழுது நம்முடைய சாயல், இந்த முகரூபம் எல்லாமே மாறுகிறது. அதுக்கப்புறம் இதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஆகாரம் அப்படின்னா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வேத வசனம் தான். இந்த வசனங்களை நம்ம வாசித்து அதை தியானித்து அதை உட்கொள்ளும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஸோ தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதுக்கப்புறம் வேத வசனம், இதை மூன்றுமே நம்ம கரெக்டான விதத்தில் கன்சியூம் பண்ணும்போது, அதாவது நம்ம உட்கொள்ளும் பொழுது, அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், நம்முடைய இருதயம் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.